இயேசு இது எல்லாம் சொன்ன பின்பு ஆவியில் கலக்கம் அடைந்து, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னாங்க. இதை கேட்ட சீஷர்கள் இயேசு யாரை குறித்து பேசுறாங்க என்று ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தாங்க. இயேசுவின் அன்பான சீஷன் யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு இருந்தாங்க. சீமோன் பேதுரு யோவானிடம் இயேசு யாரை பற்றி சொல்லறாங்க என்று கேட்கும்படி சைகை காட்டினாங்க. அப்போ யோவான் இயேசு கிட்ட கேட்கிறாங்க அது யார் என்று. அதற்கு இயேசு சொல்லறாங்க, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி யூதாசுக்கு அந்த துணிக்கைய கொடுத்தாங்க. அந்த துணிக்கைய அவன் வாங்கின பின்பு சாத்தான் யூதாஸ்குள்ள புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொன்னாங்க. ஆனால் பந்தியில இருந்த யாருக்கும் இயேசு அவனோடு சொன்னதின் அர்த்தத்தை அறியாமல் இருந்தாங்க. யூதாஸ் பணப்பைய வைத்திருந்ததுனால பண்டிகைக்கு தேவையானத வாங்கும்படியும் அல்லது ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாக இயேசு சொல்லியிருக்காங்க என்று நினைச்சாங்க. யூதாஸ் அந்த துணிக்கைய வாங்கினவுடன் புறப்பட்டு போனாங்க. அப்பொழுது இரவு வேளையாக இருந்துச்சு. அப்போ இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த இரவிலே என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னாங்க. பேதுரு அதற்கு சொல்லறாங்க, உங்களை விட்டு எல்லாரும் போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லறாங்க. இயேசு அதற்கு, இந்த இரவிலே சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்னாங்க. அதற்கு பேதுரு, நான் உம்முடனே சேர்ந்து இறக்க வேண்டியது வந்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. எல்லா சீஷர்களும் அப்படியே சொன்னாங்க. இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து அந்தபடியே ஆசீர்வதித்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என் இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் புது ரசம் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லறாங்க.